டோன்ட் ஓவர் திங்க். தூங்கு ரிஷி. நிதானமா. பல்வேந்தர் இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ரிஷியை பத்தின டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். கீழே போய் பேசாம நானே பாத்துடுறேன். அதே சமயம் ரிஷிக்கு காஃபி வேணுமான்னு கேட்டுடுறேன். நைட் எல்லாம் அவன் முழிச்சிட்டு இருப்பான். 12 மணி ஆகுது. நான் இப்போ கதவை திறக்கிறேன். அம்மா ஹையர் பண்ண ரவுடிஸ் வெளியில தான் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் இப்போ போய் டோரை ஓப்பன் பண்றேன். இந்த இடியட் லக்ஷ்மி நாங்க 2 பேரும் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு பார்க்க வந்திருப்பா. கண்டிப்பா அதுக்கு தான் வந்திருப்பா. நாங்க பண்ணியிருக்கணும். நானும் அதை விரும்புறேன். ஆனா இந்த லக்ஷ்மி இவ்வளால தான் நான் இப்ப இங்க மாட்டி தவிக்கிறேன். பன்னெண்டு மணி ஆகுது. பல்விந்தர் தூங்குவானா? ஒருவேளை எழுந்திரிச்சிட்டானா? ஐயோ, ஒருவேளை அவன் எழுந்துட்டானா? ரிஷி பிரபுவோட ஆங்கரி எங்க மணி எழுந்துருவான். யாரு காப்பாத்துறது? அவரு கோவத்துல எதுவும் பண்ணிடக்கூடாது. எங்க போச்சு? காட் நோஸ். அடடா, நான் என் ஸ்லிப்பரை எங்க விட்டேன்? அடடா, இந்நேரம் ரிஷி பிரபு அடிச்சிருப்பாரு. நான் ஏன் தூங்குனேன்? தேங்க் அவுட், தேங்க் அவுட், தேங்க் அவுட். நான் ஏன் தூங்குனேன்? தூங்க கூடாதுன்னு நினைச்சேன். போச்சு. நான் ஏன் தூங்குனேன்? சீக்கிரம் வாங்க. என்ன நிக்கிறீங்க? போங்க. ரிமூவ் பண்ணு. சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரம். ஒரு நிமிஷம் யாரோ வராங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வேண்டாம், அவனை அடிக்காதீங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நான் தான் டென்ஷனா இருந்திருக்கேன். இருக்கட்டும், எல்லாரும் தூங்குறாங்கன்னா நானும் போய் தூங்குறேன். எனக்கு என்ன? ஓ காட், ஆயுஷ் முன்னாடி வந்துடக்கூடாது. அப்படி முன்னாடி வந்தா கயிறு ரிமூவ் பண்ணது தெரிஞ்சிரும். போச்சு. ஒருவேளை ஆயுஷ்க்கு சந்தேகம் வந்திருக்குமோ? ஏய், பலு 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 பலு. குட் மார்னிங். டேய் டேய், இது ஏன் வீடு? ஹோட்டல் நினைச்சியா? வந்ததுல இருந்து தூங்கிட்டே இருக்க. ஏய், என்ன இப்படி தூங்குறான்? இத குடிச்சா இப்படியா தூக்கம் வரும்? இல்லையே. எல்லாரும் அதிகமா பேசுவாங்க, ஆனா இவன் தூங்குறான். அதிகமா மருந்து கொடுத்துட்டானா பல்விந்தர்? போட்டனா? ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு. எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரிக்கணுமே. எந்திரிச்சதும் கிளி மாதிரி கீ கீ கீன்னு எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப போறேன். எப்படி?
பண்ணுங்க. ஏய், போங்க போங்க போங்க, போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க. ஓ, ஷே. மலிஷ்கா ஏன் இங்க வரவே இல்லை? பல்வீந்தரை இங்க இருந்து அனுப்பிட்டாளா இல்லையா? எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஆனா அவளோட மைண்ட் சரியாவே இல்லை. ரிஷிக்காக பைத்தியமா அலைறா. என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. பல்வீந்தரை விரட்ட ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. மலிஷ்கா, ஐயோ, ச்சே. மலிஷ்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அவன் கயிறை ஊத்த? இல்ல. என்ன இல்ல? மலிஷ்கா, ரிஷி, முதல்ல பல்வீந்தரை பாரு. நான் பாக்குறேன். ஏய், அம்மா, யார் இவனை அவுத்து விட்டது? மலிஷ்கா, நல்லா இருக்கியா? இவனை காப்பாத்த யாரோ ரவுடிங்க வந்ததா நீ ஃபோன் பண்ண? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ரவுடிங்களா? பல்வேந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை காப்பாத்த இங்க வந்தாங்க. ஆனா நான் இவனை தப்பிக்க விடல. இவனை நான் புடிச்சுக்கிட்டேன். அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இங்க எங்கேயோ தான் இருந்தாங்க. எங்கன்னு என்னாச்சு ஆண்டி? எனக்கு தெரிஞ்சாங்க யாரோ இருக்காங்க ரிஷி. நான் போய் வேண்டாம், நீ இங்கேயே இரு, நான் பாக்குறேன். ரவுடி இங்கே இருந்தா நான் உன்னை கூப்பிடுறேன். டோன்ட் வரி. ஆண்டி, ஜாக்கிரதை ப்ளீஸ். என்ன பாக்குறீங்க? சொதப்பிட்டீங்க. இங்க இருந்து போங்க. நில்லு. ஓடுறதுக்கு முன்னாடி நான் உங்களை தடுக்கிற மாதிரி, நீங்க தள்ளிட்டு ஓடுற மாதிரி இருக்கட்டும். ரிஷி! ஆண்டி, மாம். ஆண்டி, என்னாச்சு? ஏய், ரவுடிங்க! நில்லுங்க. ஏய், நில்லுங்க. ஏய், இடியட் இப்ப எழுந்துக்கிறான். இவ்ளோ நடந்த அப்புறம் ஆனா இவனை ஓடிட சொல்லணும். என்ன? இங்க இருந்து ஓட பாத்தியாடா? அதான் உன்னை காப்பாத்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தாங்களே. ஆனா முடியல. அவங்களோட பிளான் சக்சஸ் ஆகல. நல்ல வேளை மலிஷ்கா அவங்கள பாத்துட்டா. அவனுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க. என்ன இவ்ளோ சத்தம் இங்க? மலிஷ்காவா? மலிஷ்கா தான் என்ன புடிச்சு கொடுத்தாளா? இவ மறுபடியும் என்ன மாட்ட விட்டாளே. இவளை காப்பாத்துறதுக்காக இவனுங்க கிட்ட அடி வாங்கி நான் மூஞ்சலா வீங்கி கிடக்குறேன். ஆனா இவ என்ன கோத்து விட்டால. நல்லவ மாதிரி நடிக்கிறல்ல. நான் எப்படியும் மாட்டிக்கிட்டேன். ஆனா உன்னையும் கூட கூட்டிட்டு போக வேண்டி. என்னாச்சு? ஆல் குட்? ஆயுஷ், இவன் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். டேய், என்ன? ஏண்டா எவ்வளவு நேரம் தான் நீ தூங்குவ? செம்ம தூக்கம் போல. சொல்லு, வந்து தூங்குற இடமா அது? என்னைக்காவது தூங்கி தானே ஆகணும். சரி ஆயுஷ், இங்க என்ன சத்தம்? ஆமா கிரண், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பல்வீந்தரை காப்பாத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. வாட்? அப்ப மலிஷ்கா அவ உயிரை பத்தி கவலைப்படாம பல்வீந்தரை போக விடாம தடுத்து வச்சிருந்தா. எதுக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்த? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ரிஷியோட ஃபேமிலி வந்து உன்னோட ஃபேமிலின்னு எனக்கும் தெரியும். எங்களை கூப்பிட்டு இருக்கலாம், இல்ல கால் பண்ணியிருக்கலாம். ப்ளீஸ் மாம், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்யல. ஸோ என்ன இந்த மாதிரி எல்லாம் பாராட்டாதீங்க. ஏன் பாராட்டக்கூடாது மலிஷ்கா? எங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எங்களோட நம்பிக்கையை ஜெயிச்சிருக்க. எங்க ஃபேமிலிக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இன்னைக்கு நாங்க பாத்துட்டோம். உயிரை பணையம் வச்சிருக்கியே. இந்த வீட்டோட விரோதியை நீ இங்கிருந்து ஓட விடல. சோ ப்ரௌட் ஆஃப் யூ, ரியலி. ஆமா மலிஷ்கா, உன் தைரியத்தை பாராட்டியா? யா மலிஷ்கா, வெரி பிரேவ். ஐ மஸ்ட் சே வெல் டன். தேங்க் யூ so much. எல்லாரும் இவளை பாராட்டுறாங்க. டேய், ஒரு நல்ல பாம்பு நீங்க வீட்டுல பால் ஊத்தி வளர்க்குறீங்கடா. உங்களோட விரோதி இவதான்டா. ஆனா இன்னைக்கு இவ மிஸ் ஆக மாட்டா. இவளை பத்திர எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்களே இவளை செருப்பால் அடிச்சு விரட்டுவீங்கடா. இப்ப நீ சொல்லு பல்வீந்தர், ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன்கிட்ட லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி யார் சொன்னது? எங்க குடும்பத்தோட மானத்தை வாங்க நினைச்சது யாருன்னு எனக்கு தெரியணும். இதுல யார் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லு. எங்க பாரு பல்வீந்தர், நான் ஏற்கனவே என்னோட பொறுமையை இழந்துட்டேன். இதுக்கு மேலேயும் நீ அமைதியா தான் இருக்க போறேன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். கடைசி முறையா உன்னை வார்ன் பண்றேன். ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லிட.
இல்லைன்னா உன்னோட எலும்பு உடைச்சிருவேன். உன்னை மொத்தமா ஒரு வழி ஆக்கிடுவேன் பல்விந்தர். ஐ ஸ்வேர். இதை நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். அதுக்கு தான் கடைசி வாய்ப்பை தரேன். அந்த ஆள் யாருன்ற உண்மையை சொல்ல. நீ சொல்ல மாட்டேன்னா அப்புறம் காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே கம்பி எண்ண வேண்டியிருக்கும். அட் ஐ ப்ராமிஸ் யூ பல்விந்தர். ஒருவேளை இப்ப நீ அந்த ஆளை பத்தின உண்மையை எங்ககிட்ட சொன்னா நான் உன்னை அப்படியே போக விட்டுருப்பேன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. ஆனா சொல்லலன்னு பை, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். உனக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்க, யார் உன்னை காப்பாத்துறாங்க. ஆனா இனி அவங்க உன்னை காப்பாத்த இங்க வரமாட்டாங்க. அதனால இப்ப எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு பல்விந்தர். நீ இப்ப யாரை காப்பாத்த நினைக்கிற? உன்னோட லைஃபை காப்பாத்த நினைக்கிறியா இல்ல அந்த ஆளையா? இப்ப நீயே முடிவு பண்ண. ஏய், என்ன முழிக்கிற? இங்க பாரு, பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு. அதனால டக்குன்னு பேரை சொல்லிடு. ஆயுஷ், ஒரு செகண்ட். இப்ப அவன் சொல்லுவான், கண்டிப்பா சொல்லுவான். பல்விந்தர் சொல்லு, உண்மையை சொல்றா. யார் அதுன்னு சொல்லு. வாட்? இவன் இவன் ஏன் என்ன கை காட்டுறான்? இவனுக்கு என்ன பைத்தியமா? இவன் பொய் சொல்றான். இவன் பொய்க்காரன். நான் அப்படி எதுவும் பண்ணல ரிஷி. இவன் பொய் சொல்றான். இவன் தேவையில்லாம என் பேரை சொல்றான். ஆண்டி, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல. ப்ராமிஸா? நீ ஏன் பொய் சொல்ற? இவன் பொய் சொல்றான் ரிஷி. நான் எதுவுமே பண்ணல. மலிஷ்கா, வாட் இஸ் திஸ்? இந்த ரவுடி பையன் என் பொண்ணை குத்தம் சொல்றான். ஆனா நீங்க ப்ளீஸ் இவன் பேச்ச நம்பாதீங்க ப்ளீஸ். நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. நீயா இந்த காரியத்தை பண்ண? ரிஷி, நான் இல்ல வந்து- மலிஷ்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது. அப்ப இது உன்னோட பிளான் தான். பல்விந்தரை நீ தப்பிக்க வைக்க பார்த்தல, அப்படிதானே? அண்ட் சரியான நேரத்துல நானும் எந்திரிச்சிட்டேன். அந்த மாதிரி எதுவும் நடக்க விடல. உன்னால உன்னோட பிளான்ல ஜெயிக்க முடியல. I can't believe this. ரிஷி, நான் அந்த மாதிரி பண்ணல ரிஷி. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா? ஏய், சும்மா நடிக்காதடி. 100 எலிய சாப்பிட்டுட்டு பூனை புண்ணிய தேட போச்சான். இவதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. ரிஷி எல்லாத்தையும் இவதான் சொன்னா. லக்ஷ்மி பிரெக்னன்ட். அந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லன்னு இவ சொல்லிதான் எனக்கே தெரியும். இவ சொல்லிதான் அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கே வந்தேன். ஷட் அப், ஷட் அப். என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுவ? உன்ன மாதிரி ஆட்களை நான் பாக்குறது கூட கிடையாது. ஓ, பார்த்தது கூட கிடையாதா? அப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்த? ஏன் வந்தேன்னு சொல்லு. உன் வேலை ஆகணும்ன்றதுக்காக தானே வந்த. இவ 1ஆம் நம்பர் திருட்டு போன ரிஷி. இவளை நம்பாத. வாய மூடுடா. மறுபடியும் என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான். நாக்க இழுத்து அறுத்துருவேன். யூ க்ரூக். உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என் பொண்ணு பேரை சொல்றியா? என் பொண்ணு கால்லாக்கி லாக்கி இல்லாத உன் கூட எல்லாம் பேசவே மாட்டா. டேய், யாரா நீ? ஆண்டி, வீரவசனம் பேசி கணத்துல அரைஞ்சு இந்த டிராமா பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. உங்க பொண்ணு ஒரு ஃப்ராட். இவதான் என் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வயித்துல குழந்தை வளருதுன்னு என்கிட்ட போய் சொன்னா. ரிஷி, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவன் போய் சொல்றான். நீயே சொல்லு, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா? இது என்னோட லெவலா? நீலம் ஆண்டி, நீங்களே சொல்லுங்க, நான் இந்த லெவலுக்கெல்லாம் போவேனா? சோனியா, கரிஷ்மா ஆண்டி, நான் இந்த லெவலுக்கெல்லாம் இறங்கி போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க எல்லாரும் என்ன கல்பிரட் ஆகாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் இந்த வேலையை பண்ணவே இல்ல. ப்ளீஸ். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. என் பொண்ணு இந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? நீங்க இந்த ரவுடியோட பேச்ச நம்ப போறீங்களா, இல்ல நீங்க உங்க வருங்கால மருமகளை நம்ப போறீங்களா? பல வருஷ காலமா உங்களுக்கு எங்க ஃபேமிலிய தெரியும், என் பொண்ணை பத்தியும் தெரியும். கரிஷ்மா, நீ ஏதாவது பேச. இவளுக்கு லக்ஷ்மியை பிடிக்காது, அது எனக்கும் தெரியும். ஆனா லக்ஷ்மியை கேவலப்படுத்துறதுக்காக இவ்வளவு மட்டமா நடந்துப்பாளா? இவன் கூட போய் சேர்ந்துப்பாளா என்ன? ப்ளீஸ், என் மகளுக்காக பேசித்தான் ஆகணும். லக்ஷ்மியை எதிர்த்து போராடணும்னா இவ தனியா நின்னு போராடுவா. இவளுக்கு உங்க துணை தேவையில்லை. ஆனாலும் கால நாக்கு லாக்கி இல்லாத இந்த ஆளை போய் நீங்க நம்புறீங்க, இவன் பேச்ச கேக்குறீங்க. இவன் என் பொண்ணை மாட்டி விடுறான். இவனுக்கு என்ன வேணும்னு தான் தெரியல.
என் பொண்ணை ஏன் மாட்டி விடுற? உனக்கு என்ன வேணும்? லக்ஷ்மியோட பிரெக்னன்சி பத்தி யாரு சொன்னாங்கன்னு இப்ப சொல்லு. எப்படி சொல்றது சொல்லுங்க. உங்க பொண்ணு தானே ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போடவா? எப்படி சொல்றது நீங்களே சொல்லுங்களேன். எல்லார் முன்னாடியும் சொல்றேன், உங்க பொண்ணு மலிஷ்கா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. Shut up. முதல்ல உன் வாயை மூடுறா. ஒரு நிமிஷம் ஆண்டி. சரி, அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு. காட்டு. நல்லா காது கொடுத்து கேளுங்க. ரிஷி வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? அப்படி நீ போய் சொன்னா அந்த வீட்ல உன்னை யார் நம்பிடுறாங்கன்னு நான் பாக்குறேன். இல்ல, இதெல்லாம் போய் இது என்னோட குரலே இல்ல. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை. இது வேற யாரோட குரல். நான் சத்தியமா சொல்றேன் ஆண்டி, இது என்னோட குரல் இல்ல. இது வேற யாரோ பேசுறாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது மலிஷ்கா. போதும். இது ஓப்ராய்ஸோட ஃபேமிலி. நாங்கெல்லாம் பணத்தால மட்டும் பணக்காரங்க இல்ல. கலாச்சாரம் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. எல்லாத்த விட எங்களுக்கு மனிதாபிமானம் தான் முக்கியம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். என்ன, நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பா பண்ணிருக்கேன். நான் லக்ஷ்மி கிட்ட போய் சொல்லிருக்கேன். எதுக்காக நான் போய் சொன்னேன்? எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட மொத்த குடும்பமும் அவகிட்ட போய் சொன்னோம். நான் முன்னாடியே லக்ஷ்மி கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாலேயே 1 வருஷத்துக்கு மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்றேன்னு உண்மையை சொல்லிருக்கணும். இந்த தோஷா அது இதுன்னு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அதுக்கான முடிவை லக்ஷ்மி கிட்ட விட்டு இருந்திருக்கணும். ஏன்னா இதுல முடிவு பண்ண வேண்டியது அவதான். நீ என்ன பேசுற? இப்ப நீ என்ன கேட்டியோ அதைத்தான் சொன்ன. நீ சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க ஒரு பக்கம் லக்ஷ்மி இந்த ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவளுடைய கேரக்டரையே விட்டு கொடுத்திருக்கா. இதுக்காக ஒரு நிமிஷம் கூட அவ யோசிக்கல. நாங்க எல்லாரும் அவளை கண்ட மாதிரி திட்டி இருக்கோம். ஆனா இருந்தாலும் ஒரு வாட்டி கூட அவ ரியாக்ட் பண்ணவே இல்லை. மலிஷ்கா வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தா. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? லக்ஷ்மியோட மனசு தெளிவா இருக்கு. அவளுடைய ஆத்மா ரொம்ப தூய்மையானது. எத்தனையோ விஷயத்தை தாங்கிக்கிட்டா. ஆனா நீ இருக்கே, நீ இந்த ரவுடி கிட்ட போய் அவன் கிட்ட பேரம் பேசி அவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அசிங்கப்படுத்திருக்க. ஆனா ஏன்? இதனால உனக்கு என்ன லாபம்? லக்ஷ்மி மேல சேத்தை இறக்கிறது தானே. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மலிஷ்கா. சீரியஸ்லி, இவனை கேவலமானவன் பாரு. அண்ட் இந்த கேவலமானவன் அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து நின்னானா, இந்த வீட்லயே லக்ஷ்மி அசிங்கப்படுத்தினானா, அதுக்கு காரணம் நீதான் மலிஷ்கா. இல்ல யாராவது ஒருத்த லக்ஷ்மி மேல கைய வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவன் 100 முறை யோசிக்கணும். என்ன அவளை யாரும் நெருங்க முடியாது. ஆனா இவன் எதுக்கும் லாயக்கில்லாத இந்த உதவாக்கரை இங்கேயே வந்து அவளை தொட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்திதான் காரணம் மலிஷ்கா. அவ இன்னைக்கும் என்னோட வைஃப். அவளை இவன் தொட்டு இருக்கா. அதுவும் உன்னால. இவ அவன் தகுதியை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கும் சரி, எல்லாரும் கண்ணு முன்னாடியும் லக்ஷ்மியை தொட்டதும் சரி, இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம். என்னால கண்டிப்பா இதை பொறுத்துக்கவே முடியாது மலிஷ்கா. இவனை பத்தி நிறைய உண்மைகள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. யூ மலிஷ்கா, யூ நீ எப்படி பண்ண? I can't believe this. நான் இப்படி எல்லாம் பண்ணல ரிஷி. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஆண்டி நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இத பாரு மலிஷ்கா, என்கிட்ட நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. லக்ஷ்மி எங்களுக்காக, நான் லக்ஷ்மின்னு சொல்ல வரல, ஆனா ஒரு மருமக எப்படி இருக்கணும், அவளோட குணம் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ யாரு எப்படி இருக்கன்னு தேவையில்லை. ஆனா எங்க குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. வீட்டை யாரு புனிதமாக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான லக்ஷ்மி. ஆனா நீ என்ன பண்ண? இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரவுடியை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. கேவலமா இருக்கு. உண்மையிலேயே இந்த வீட்டோட புனிதத்தை நீ கெடுத்துட்ட மலிஷ்கா. அம்மா கரெக்டா சொல்றாங்க. இப்போ நீ தான் தப்பு பண்ணிருக்க. ஆமா மலிஷ்கா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க எல்லாரும் இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவ விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பா. டோன்ட் லக்ஷ்மி, டோன்ட். என் பர்சனல் மேட்டர்ல நீ தலையிடக்கூடாது. So don't. No, don't you dare மலிஷ்கா. இது உங்களோட விஷயம்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இது என்னோட விஷயம் மலிஷ்கா. என்னதான் கேவலமா பேசினாங்க, என்ன குத்தம் சொன்னாங்க, ஏன் மேல சேர்த்து மாதிரி இறைச்சாங்க. ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருக்க. உன்னோட குடும்பம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குடும்பத்துல எப்பவுமே பெண்ணோட அடையாளம் தான் சரித்திரம். அதைத்தான் நாங்க உயிரை விட மேல மதிப்போம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவளோட அடையாளத்தாலதான் அந்த குடும்பத்தோட கலாச்சாரமே வெளியே தெரியும்.
நீ இவ்ளோ விஷயத்த பண்ணி என்ன மட்டும் கேவலப்படுத்தல, என் அம்மா அப்பாவோட கலாச்சாரத்தையே கேவலப்படுத்திட்ட. அவங்கள பாத்திருக்கியா நீ? அவங்க இந்த உலகத்திலே இல்ல. நீ என்ன நோகடிக்கலாம், அவங்களோட ஆத்மாவை தான் நோகடிச்சிருக்க. இத்தனையும் பண்ணிட்டு நீ சாதாரணமா மன்னிச்சிருன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்ப பாரு, எந்த விரல்கள் என்ன நோக்கி குத்த சொல்லுச்சோ அது என்னோட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தால உன் பக்கம் திரும்பி இருக்கு. நீயே கொஞ்சம் திரும்பி பாரு. என் பொண்ணு ரொம்ப சரியா சொல்லியிருக்க. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்ட. நான் பண்ணதிலே ரொம்ப கேவலமான விஷயம். உன்ன மாதிரி ஆளை முழுசா நம்பிட்டு என் பொண்ண போய் நான் தப்பா பேசிட்டேன்.